Good evening 12th standard economic students. I hope all are happy and safe. So safe ஆருங்க ஹாப்பியாக இருங்க ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மணி. ஓகே, மணி என்னான்னு பார்த்துட்டோம். த மணி இஸ் வாட் மணி டஸ். ஓகே, தட் இஸ் அ வால்கர். ப்ரொஃபஸர் வால்கர், தட்ஸ் அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் வால்கர், மணி இஸ் வாட் மணி டஸ். ஓகே, மணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம மணியை வச்சு பண்ண முடியும். ஓகே, இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி மணியை வச்சு தான் நம்ம எந்த ஒரு திங்ஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் சேல் பண்ணவும் முடியும். ஓகே, அண்ட் க்ரோத்தர் வந்து இஸ் அக்செப்டன்ஸ், மெஷர் ஆஃப் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மணியை பற்றி சொன்னது யாருன்னா க்ரோத்தர். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி: பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், contingent function and other function. That means துணை பணிகள் சொல்வாங்க. contingent mean other, that means துணை பணிகள். Okay, subsidiary function சொல்வாங்க. first primary function பார்க்க போறோம். primary function is the okay, primary functions karma medium of exchange and the measure of value. Okay, இது வந்து secondary functions, store of value, understand of deferred payment. Deferred mean futures. Okay, future needs. Okay, so first one money as a medium of exchange. Medium of exchange, இடையீட்டு கருவின்னு சொல்லுவாங்க. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மீன் இடையீட்டு கருவி. ஓகே, ஸோ எந்த ஒரு கூட்ஸாக இருந்தாலும் சரி, தட் மீன் சர்வீசஸ் எல்லாமே அதனுடைய வேல்யூ வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். தட் மீன் மணியை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து பார்டர் சிஸ்டம் இருந்தது. ஓகே, பார்டர் சிஸ்டமில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். எந்த ஒரு கூட்ஸுடைய வேல்யூ தெரியாத சொன்னாலையே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ரைஸ் 1 kg ஆஃப் ரைஸ் கொடுத்துட்டு 1 kg ஆஃப் ஹனி வாங்குவாங்க. அப்போ ஹனியுடைய வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும், ரைஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்ககிட்ட வேறு எதுவும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்றதுனால அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதே பார்த்தோன்னா அந்த ப்ரீஷியஸ் ஐட்டம், ஓகே, ப்ரீஷியஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேல்யூ தெரியாமலேயே அவங்கக்கிட்ட இருக்கிற கூட்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற கூட்ஸை வாங்கும்போது அங்கே வேல்யூன்னு ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. அப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க ரியலைஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. they felt that it's difficulties, that's why only we invention of the money. அப்போ மணி இன்வென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்ததுன்னா அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் இருந்தது. ஓகே, தட் பார்க்கலாம். Money as a medium of exchange, this is considered as the basis. Okay, the basis function, the basic function of money. Okay, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், basic function of money. Okay, of course இதுக்காக தான் நம்ம வந்து மணி இன்வென்ஷன் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஓகே, எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதனுடைய அவங்க கொடுக்குற கூட்ஸுடைய வேல்யூ வந்து ஹையராக இருக்கா லோயராக இருக்கான்னு தெரியாமலே அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மணி ஒரு பெண்ணு வாங்குறோன்னா அதை வந்து நம்ம 10 rupees தான் இருக்குன்ட்டு நம்ம நினச்சி வாங்குகிறோம். அதே பெண்ணு வந்து பெண்ணுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் ஆகும். அது எல்லா பெண்ணும் 10 rupeesன்னு எடுக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த வேல்யூ பொறுத்து மணி வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த வேல்யூவை நம்ம எதை வச்சு பார்க்குறோன்னா மணியை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. மணி ஹாஸ் அ குவாலிட்டி ஆஃப் a general acceptability. Okay, acceptability. Okay, accept பண்ண முடியும். and all exchanges take place. எல்லா எக்ஸ்சேஞ்ச் take place ஆகுது. எல்லா எக்ஸ்சேஞ்சும் எது வழியாக நடக்குதுன்னா the terms of money. on account of the use of money, the transaction has now come into divided into 2 parts. 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சேலு, இன்னொன்று வந்து பர்ச்சேஸ். ஓகே, சேல் அண்ட் பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருமா, money is obtained. Obtained means getting. Okay, that through a sale of goods or services, this is known as a sale. Okay, மணி கிடைக்குது. ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸு இன்னொருத்தங்கிட்ட அதை விற்கிறாரு. அப்போ அந்த பொருளை விற்கிறது மூலயமா அவர் பெறுறாரு. அப்போ அந்த மணி எது மூலிமா பெறுறாருன்னா சேல் மூலிமா பெறுறாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மணி இஸ் obtained getting through எது வழியானா சேல் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், திஸ் இஸ் நோன் அஸ் சேல். அதே போல் லேட்டர் மணி இஸ் obtained to the buy goods and services. அந்த மணி வாங்கி அவர் வேறு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. வேறு கூட்ஸ் வாங்கிறதுக்கு அந்த மணியை அவர் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, அந்த ப்ரொடியூசர் வாங்கிட்டார் இல்லையா, கூட்ஸை வாங்கிட்டு அமௌண்ட் வாங்கிட்டார் இல்லையா, அந்த ப்ரொடியூசர் இன்னொரு அவருக்கு தேவையான இன்னொரு கூட்ஸ் வாங்கும்போது அதை கொடுத்துட்டு அதை வாங்குறாரு. அப்போ அந்த மணி என்னென்னா பர்ச்சேஸ். ஓகே, so later money is obtained to the buy goods and services. This is known as a purchase. Buy in a purchase, sale na a sale. Okay,
thus in the modern exchange system money act as a intermediary. Okay, ரொம்ப இன்டர்மீடியேட்டாக இருக்குது இந்த சேல் அண்ட் பர்ச்சேசஸ். சேலுக்கும் பர்ச்சேஸ்க்கும் ஒரு இன்டர்மீடியேட்டரா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக எது இருக்குன்னா அஸ் அ மணி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே பார்த்துக்கோங்கம்மா. செகண்ட் ஒன், மணி as a measure of value. மெஷர் பண்ண முடியும் எதனா வேல்யூ. ஓகே, the second important function of money is that it measures the value of goods and services. ஓகே, நம்மளுடைய goods and services மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. In other words, the prices of all goods and services are expressed, okay, in terms of money. Okay, எல்லா goods and servicesஸும் நம்ம ப்ரைஸ்னா கூட 10 rupees, 20 rupees, 200, 300. ஓகே, இதெல்லாம் சொல்கிறேன்னா ப்ரைஸஸ் சொல்கிறனாலே அது மறைமுகமாக எதை தான் மென்ஷன் ஆகுது? the terms of money. the terms of money. Money is thus looked upon a collective measure of a value. ஓகே, அப்போ ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ வேல்யூ இது எல்லாமே எதை தான் மென்ஷன் பண்ணுதுன்னா த மணி. ஓகே, வேல்யூன்னு சொல்கிறதாகட்டும், நம்ம ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், ஒரு saree பார்க்குறோம், இல்லாட்டா ஒரு சுடிதார் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுடிதார் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது ஒரு 1000 இருக்கும். அப்போ எதை பார்த்து பண்ணுறீங்கன்னா அதனுடைய வேல்யூ பார்த்து மணியை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ வேல்யூ வந்து எதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா மணி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே போல் ப்ரைஸு 1000 இருக்குன்னு அந்த ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அந்த ப்ரைஸ்ன்னு நினச்சிட்டா கூட நீங்கள் எதை கொடுத்தா வாங்க முடியும்? மணி கொடுத்து தான் வாங்க முடியும். ஓகே, since all the values are expressed in terms of money, it is clear to determine the rate of exchange between the various type of goods in the community. Okay, so rate of exchange எல்லா goods and servicesஸும் நம்ம தீர்மானிக்கிறதுங்க. ஓகே, ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த வேரியஸ் டைப் ஆஃப் குட்ஸ். அப்போ ரேட்டு என்ன ரேட்டில் விற்கிது, எந்தெந்த குட்ஸ் என்னென்ன ரேட்டில் விற்கிது, என்னென்ன குவான்டிட்டி குட்ஸ் வந்து எந்தெந்த ப்ரைஸில் விற்கிதுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மணி யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஸ்டோர் ஆஃப் தட் மீன் மெஷர் ஆஃப் வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்மா, மணி ஆஸ் ஏ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஃப்யூச்சருக்கு. ஓகே, எல்லாருமே இன்றைக்கி ஓடி 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 உழைக்கிறாங்கன்னா எதை நோக்கினா ஃப்யூச்சரில் வர தேவைகளை தட் மீன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான். அப்போ நம்ம வந்து மணியை வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். அதே வந்து அதர் குட்ஸ் ஆகட்டும், அந்த காலத்தில் இந்த பார்டர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். பார்டர் சிஸ்டில் குட்ஸ் தான் வந்து குட்ஸ் ஃபார் குட்ஸ் தானே. பார்டர் சிஸ்டம்னாலே எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ் ஃபார் குட்ஸ் பண்ட மாற்று முறை. அப்போ கூட்ஸை வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்மளால் வைக்க முடியாது. அதே மணியை பார்த்தோன்னா எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்ம அதை சேவ் பண்ணி வைக்க முடியும். அப்போ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. த சேவிங்ஸ் டன் in terms of commodities were not permanent. Okay, கமாடிட்டியாக நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நம்ம சேவ் பண்ண முடியும். பட் வித் த இன்வென்ஷன் ஆஃப் மணி திஸ் டிஃபிகல்ட்டி ஹாஸ் நவ் டிஸ்அப்பியர்ட் அண்ட் சேவிங்ஸ் ஆர் நவ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஆனால் வந்து நம்ம அதுபோல் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அவங்களால வந்து சேவ் பண்ண முடியல, தட் மீன் நாங்கள் ஸ்டோர் பண்ண முடியல. அப்போ ஸ்டோர் ஃபெசிலிட்டி பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்த மணி இப்போ நம்மளுக்கு அது யூஸ் ஆகுது. எவ்வளோ வருஷம்னாலும் அதை நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். ஓகே, பட் வித் த இன்வென்ஷன் ஆஃப் மணி திஸ் டிஃபிகல்ட்டி ஹாவ் நவ் disappeared and the saving are now done in terms of money. Okay, money also serves as a excellent store of wealth as it can be easily converted into other marketable assets. Okay, such as mean wealth. Okay, assets mean wealth. சொத்துன்னு சொல்லுவாங்கம்மா, wealth. Okay, such as லேண்டாக நம்ம வைக்க முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மெஷினரியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், மெஷினரியாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்டு பிளான்ட்டு எக்ஸட்ரா பிளான்ட்னா ஃபார்ம்ஸு ஸ்மால் டேர்மோ மீடியம் டேர்மோ லார்ஜ் டேர்மோ நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். மணியை வந்து நம்ம மணியாக தான் பணமாக வந்து சேவ் பண்ணுறது இல்லாமல் நம்ம லேண்டாக வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் வந்து மெஷினரிஸாக வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிளான்ட்டு. ஓகே, பிளான்ட் இந்த சென்ஸ் இந்த ஃபேர்மாக வாங்கி போடலாம். பிளான்ட் இருந்தால் நம்ம லேண்டு கூட வாங்கி போடலாம். ஓகே, ஃபீல்டு இருக்குல்லையே லேண்டு கூட, அதான் லேண்ட் இருக்குது. இங்கே பிளான்ட்டுனா நம்மளுடைய கம்பெனிஸ், ஓகே, ஃபேர்ம்ஸ் அதெல்லாம் கூட நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஓகே,
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஆஸ்பெக்டில் வரனா வெல்த்தாக வரும். ஓகே, ஸோ இப்போ மணியை நம்ம மணியாக இல்லாமல் லேண்டு, மிஷினரி, பிளான்ட்டு, ஸோ எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். த செகண்ட் ஒன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் உடைய செகண்ட் ஒன் பாருமா, மணி as a standard of a deferred payment, that means future payments. Okay, the borrowing and the lending, okay, கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்கறதும் சரி were difficult problem under the border system. Okay, borrowing and lending இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது பண்டமாற்ற முறையில். பார்டர் சிஸ்டம் இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட்டி. ஸோ அப்போ இந்த நம்மளுடைய மணி வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப ஈஸியராக இருந்தது. ஓகே, 1000 rupees வாங்குறாங்கன்னா அது 1000 rupees நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, ஒரு லேக் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்ட்டை இது பண்ணி கன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கும் ஸ்மூத் அண்டாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கும் அது ஸ்மூத் அண்டாக இருக்கும். அதே வந்து நம்ம கூட்ஸாக வாங்கும்போது அதில் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தட் மீன் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களால அதை கரெக்டாக வந்து பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்குள்ளே நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய அவங்களுக்கு மனஸ்தாபங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ பாரோவிங் அண்ட் லெண்டிங் வந்து ஸ்மூத்தாக ஆச்சு. எதனாலனா மணினால. ஓகே, ஸோ the borrowing and lending were difficult problems under the border system. In the absence of money, the borrowed amount could be returned only in terms of goods and services. But modern economy அந்த டைம்லலாம் பண்ணாங்கன்னா அவங்க goods and services தான் திரும்பி பண்ண முடியும். But modern money economy has greatly facilitated the borrowing and the lending processes. ரொம்ப ஈஸியராக ஆக்கியிருக்கு. borrowing and lending வந்து ரொம்ப ஈஸியராக ஆக்கி. இந்த பார்டர் சிஸ்டத்தில் இருந்த டிஃபிகல்ட்டி borrowing and lending ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. கூட்ஸ் வாங்கினா கூட்ஸை தான் திருப்பி கொடுக்க முடியும். சர்வீசஸ், ஒரு நாள் உங்களுடைய நிலத்தில் வந்து நான் வேலை செய்கிறேன், இன்னொரு நாள் வந்து நீங்கள் எனக்கு செஞ்சிருங்கன்னுவாங்க. அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து borrowing and lending வந்து அது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியராக இருக்குது. ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட் மணி நவ் ஆக்ட் as the standard of deferred payment, future paymentனா நம்ம கடனை வந்து வாங்கியிருக்கிறோன்னா அதை ஃபியூச்சரில் கொடுக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட, தட் மீன் வட்டி சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஸ்மூத் அண்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் மணி as a means of transferring purchasing power. அதை பார்க்கலாம். The field of exchange also went on the extending with the growing economic development. Okay, exchangeனாலே நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ஸ் ஃபார் கூட்ஸு இருக்கும்போது ஒரு மார்க்கெட்னால் அது ரொம்ப லாங் ப்ராசஸ்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ எங்கே இருந்தாலும் எந்த ஒரு கண்ட்ரியில் வேர்ல்டில் அந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் வேர்ல்டில் எந்த கண்ட்ரீஸ்க்குமே நம்மளுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ஈஸியாக நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, அது மூலிமா நம்மளுடைய கண்ட்ரி என்ன ஆகும்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்க முடியும். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் இஸ் நவ் எக்ஸ்டெண்டட் டிஸ்டன்ட் லேண்ட். மணி வந்ததுக்கப்புறம் நிறைய லேண்டுக்கெல்லாம் அதை நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ட் லேண்ட்னா ரொம்ப தூரத்தில் உள்ள கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஈஸியாக ஸ்மூத்தண்டாக பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் தேர்ஃபோர் felt necessary to transfer purchasing power from one place to another. purchasing power வாங்குற திறமை, நம்மளோட கூட்ஸுக்கான டிமாண்ட் அதர் கண்ட்ரியில் கிரியேட் ஆயிருக்குன்னா அது எதனால தானே மணி வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க மணி as a means of transferring purchasing power. ஓகே, தேர்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ பார்த்தோம். செகண்டரியில் வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த பர்ச்சேசிங் பவர். இப்போ வந்து கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன். ஓகே, பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். பேசிஸ் ஃபார் த கிரெடிட் சிஸ்டம். கிரெடிட் சிஸ்டத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுது மணி. Money is the basis of the credit system. The business transactions are either in cash or on credit. Okay, நம்ம மணியை வந்து கேஷாகவும் பண்ணலாம், கிரெடிட்டாகவும் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a depositor can make use of checks only when there are sufficient funds in his account. ஓகே, ஒரு வந்து நிறையா வச்சுருக்காருன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னா நிறைய செக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பார் பேங்க்கில். அந்த செக் கொடுத்தா அவருக்கு ஒரு 1 lakh 2 lakh அவருடைய யாரோ ஒரு பர்சனுக்கு கொடுக்குறாருன்னா டெஃபினட்டாக அவருடைய அக்கௌண்ட்டில் என்ன இருக்கணும், மணி இருக்கணும். அப்போ மணி தான் வந்து அவருக்கு செக்காக போகுது. ஓகே, செக்கு எவ்வளோ தான் செக் இருந்தாலும் உன்னுடைய பேங்க்கில் வந்து அமௌண்ட் இல்லைன்னா அந்த செக்குக்கு வேல்யூவே கிடையாது இல்லையா.
அப்போ அமௌண்ட் எவ்வளோ மணி, அப்போ எங்கள் ப்ராமினெண்ட்டாக எது இருக்குன்னா மணி தான் அங்கே இருக்குது. அப்போ மணியை வச்சு தான் செக்காகவும் நம்ம கொடுக்க முடியும். அந்த கிரெடிட் கார்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரி பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ சேலரியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுற பர்சனுக்கு ஒரு 70,000 கிட்ட 75,000 கிட்ட ஏன் 1 lakh கூட அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டை அவங்க மந்த்லி வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க, அதை பொறுத்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள் கஸ்டமர்ன்ட்டு அவங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லாவே கொடுப்பாங்க. அதே வந்து ஜீரோ பேலன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் கொடுப்பாங்க, பட் கொடுத்தா கூட கம்மியான அமௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க. எதுவாகட்டும், செக் ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், எல்லாமே எதை பொறுத்து தான் அமையினா மணி. அங்கே மறைமுகமாக நம்மளுக்கு எது இருக்குது, மறைமுகமோ அஸ் அ டேரக்டோ இன்டெரக்டோ எது தான் இருக்குன்னா மணி தான் இருக்குது. செக்கு மணி வந்து அக்கௌண்ட்டில், தட் மீன் பேங்க் டெபாசிட், பேங்க்கில் வந்து அவங்களுக்கு மணி இருந்தால் மட்டும்தான் செக் வந்து பாஸ் ஆகும். அதே போல் கிரெடிட் ஃபெசிலிட்டிக்கு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து மணி இருந்தால் தான் கிரெடிட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ செக்கு கிரெடிட் எல்லாமே எதை வச்சு தான் இருக்குதுன்னா மணியை வச்சு தான் இருக்குது. ஓகே, ஸோ தட் for example a depositor can make use of checks only when there are sufficient funds in his account. அதே போல் the commercial bank create credit on the basis of adequate cash ரிசர்வ்ஸ். அவங்க எவ்வளோ வந்து போதுமான அளவு வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். ஓகே, ஒரு கிரெடிட் கார்டு அவங்களுக்கு கொடுக்குதுன்னா எதை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்குன்னா adequate cash reserves, அவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸை பொறுத்து தான் கொடுக்கும். ஓகே, பட் மணி இஸ் அட் த பேக் ஆஃப் ஆல் கிரெடிட். ஓகே, அதுக்கு பின்னாடி எது தான் இருக்குதுன்னா மணி தான் இருக்குது. ஓகே, மணியை பொறுத்து தான் கிரெடிட் கார்டும் ஃபேஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும், அண்டு செக்கும் வந்து பாஸ் ஆகும். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Facilitates the distribution of a national income. Okay, distribution of income தான், ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் இன்கம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம்னாலே ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு தெரியும் 4 ஃபேக்டர்ஸ்: லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அதுக்கான ரிவார்டு, லேண்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம், ரெண்ட் கொடுப்போம். ஓகே, லேபருக்கு என்ன கொடுப்போம், வேஜஸ் ஆர் சேலரிஸ். தட் மீன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரனர் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன். எதில் வரும்னா டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளோட பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் கன்சம்ஷன் பண்ண முடியும். அப்போ அந்த ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷனும் வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷனும் பண்ணுற பர்சனுக்கு அந்த ப்ரொடக்ஷனில் ஈடுபடுற ஃபேக்டர்ஸுக்கு லேண்ட் அவங்களுக்கு அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த லேண்டுக்கு வந்து ரெண்ட்டு, லேபருக்கு வேஜஸ் சொன்னாலையும், ஸோ அப்போ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் அந்த ப்ரொடியூசருக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இது வந்து இந்த 4 ஃபேக்டர்ஸ் இல்லையா. அப்போ தான் வந்து இதுங்க என்ன சொல்கிறாங்கன்னா தட் நேஷனல் ஃபெசிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன்னாலே மணி வந்து தான் அங்கே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி பார்டர் சிஸ்டத்தில் வந்து லேண்டுக்கு ரெண்ட்டாக வந்து அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா குட்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட எந்த குட்ஸ் அதிகமாக இருக்குதோ, இப்போ மருதம் லேண்டில் இருக்கிறவங்களாம் வந்து கல்டிவேபிள் லேண்ட் இருக்கிறவங்க, அப்போ கல்டிவேபிள் அவங்களுடைய லேண்டில் அவங்களுடைய ஃபீல்டில் என்ன அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த குட்ஸ் தான் அவங்க கொடுக்க முடியும். அதே போல் இந்த மவுண்டனியஸ் ரீஜனில், தட் மீன் மருதம் ரீஜனில் இருக்கிறவங்க, தட் மீன் முல்லை ரீஜனில் இருக்கிறவங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் அவங்க இதெல்லாம் வந்து ரியரிங் த அனிமல்ஸ், அப்போ அவங்களுக்கு மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ அவங்க அதை தான் பண்ண முடியும். அப்போ இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு மணி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஓகே, the task of distribution of national income was exceedingly complex under the border system. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக, ரொம்ப குழப்பமான, ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒன்றா இருந்தது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. அதை சொன்னாலே லேண்டுக்கு லேபர் எல்லாம் இருக்கு இல்லையா. லேபரு, தட் மீன் லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜஸ் ஆர் சேலரிஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸாக இருந்தது. ஓகே, அண்டர் த பார்டர் சிஸ்டம். பட் the invention of money has now facilitated the distribution of income as சொல்கிறாங்க பாருமா, ரெண்ட்டு, ஓகே, வேஜஸ் ஆர் சேலரிஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ இதுக்காகவும் நம்மளுக்கு மணி ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஓகே, த தேர்ட் ஒன் பாருமா, money helps to equalize the marginal utilities and
அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடியூசருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தட் மீன் கன்சியூமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தட் கன்சியூமர் கேன் obtain the maximum utility only if he is incurred expenditure on various commodity or goods in such manner as to utilize the marginal utility according from them. Okay, ஒரு that means consumer அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அந்த அமௌண்ட்டில் என்னெல்லாம் வாங்க முடியுமோ, ஒரே ஒரு பொருளை தானே அவரால் வாங்க முடியாது. அப்போ அந்த மணியை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர்ஸில் அவங்கக்கிட்ட ஒரு குட் இருக்குன்னா அந்த ஒரு குட்டை வச்சு ஒரு குட்டு தான் வாங்க முடியும். அது கூட அதுக்கு அந்த குட் அது தேவைப்பட்டால் மட்டும்தான். என்கிட்ட ரைஸ் இருக்குது, அந்த ரைஸை கொடுத்துட்டு எனக்கு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கணும், இல்லாட்டா வந்து ஃபிஷ் வாங்கணும், இல்லாட்டா ஒரு மில்க் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னா அப்போ என்கிட்ட இருக்கிற ரைஸை நீ அக்செப்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். நீ அக்செப்ட் பண்ணாத மட்டும்தான் என்னால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ எனக்கு அது தேவைப்படாத பட்சத்தில் அந்த என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே முடியாது இல்லையா. ஆனால் மணி இருந்ததுன்னா எது வேணால் நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் சொல்ல வராங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற கன்சியூமர் அவங்ககிட்ட என்கிட்ட 1000 rupees இருக்குன்னா நான் ஒரே குட்ஸ் மட்டும் இல்லை எல்லா குட்ஸும் என்னால் வாங்க முடியும். ஒரு 10 rupeesக்கு இது, 100 rupeesக்கு இது, 50 rupeesக்கு இது, வெஜிடபிள்ஸ், மளிகை ஜாமான்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எது வேணால் என்னால் வாங்க முடியும். அப்போ என்னால் எனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஆர் மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்போ கிடைக்குன்னா நான் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் போது தான். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் தட் மீன் டிஃப்ரெண்ட் மேனர்ஸில் என்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்னுடைய குட்ஸ் எனக்கு தேவையான குட்ஸ் எல்லாம் வாங்கும்போது மட்டும் நான் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகிறேன்னா இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி அக்கார்டிங் ஃப்ரம் தம். அப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே, நவ் இன் யூட்டிலைசிங் திஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி மணி பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ மணி தான் வந்து அங்கே இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதே குட்ஸ் ஃபார் குட்ஸ் இருக்கிற பார்டர் சிஸ்டம் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஒரு குட்டுனா ஒரு குட்டை மட்டும்தான் வாங்க முடியும், எல்லா குட்டும் வந்து வாங்க முடியாது. அப்போ மணி வச்சுருந்தா எனக்கு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இருக்கிற எனக்கு தேவையான குட்ஸை வந்து எனக்கு நான் வாங்கிக்க முடியும். அப்போ மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, பிகாஸ் த ப்ரைஸஸ் ஆஃப் ஆல் கமாடிட்டி ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் மணி. எதை வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் நம்ம? கமாடிட்டி வந்து கமாடிட்டியாக இருந்தால் தான் டிஃபிகல்ட். ஆனால் கமாடிட்டி மணின்னும் போது மணியை வச்சு எனக்கு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கமாடிட்டி வாங்கிப்பேன். ஓகே, மணி ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். ஓகே, ஆஃப் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே போல் ப்ரொடியூசருக்கு வேரியஸ் ஃபேக்டர் ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, லேபருக்கு ரெண்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ரேட்டில் நான் வாங்கலாம். ஓகே, லேபருக்கு என்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபருக்கு நான் எவ்வளோ சேலரி கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணலான்ட்டு ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த ப்ரொடக்டிவிட்டி மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுது. ஓகே, ஆஸ் வெல் அஸ் ப்ரொடியூசருக்கு யூஸ் ஆகுது, கன்சியூமர் ஆகிய நம்மளுக்கு அது ரொம்ப மணி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நம்ம மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதெல்லாம் அடையிறோம். ஓகே, அப்படியே வந்துட்டோமே பார்த்துக்கோங்கம்மா. பர்மா ஃபோர்த் ஒன், மணி இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. மணி இஸ் த மோஸ்ட் லிக்யூட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். லிக்யூட்னா கேஷ். Okay, in other words, the capital in the form of money can be put into any use. அதே வந்து மணி வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோன்னா ஒரே ஒரு யூஸ்க்காக இல்லை, எல்லா யூஸஸ்க்கும் எனக்கு என்னென்ன தேவையோ அந்த மணியை வச்சு நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். It is on account of this liquidity of money that capital can be transferred from the less productivity to the more productive users. ஓகே, அந்த மணியை வச்சு நான் லெஸ்ஸு எதெல்லாம் வந்து கம்மியாக பண்ண முடியுமோ, எது அர்ஜென்ட் வான்ஸோ அதுக்காக லெஸ்ஸாகவும் அண்ட் பெரிய அளவில் எதெல்லாம் பண்ணணுமோ அதையும் நம்ம பண்ணிக்க முடியும். அதை தீர்மானிக்கிறது யாருன்னா ப்ரொடியூசர். ஸோ அதான் சொல்கிறாங்க மணி இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். அப்போ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க கேஷாக லிக்விடிட்டினாலே கேஷ் லிக்விடிட்டியாக வச்சுப்பாங்க. எதுக்காகனா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க கம்மியான லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியோ, காட்டேஜ் குடிசை தொழில்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்மால் லெவலில் பண்ணுவாங்க. அதே வந்து லார்ஜ் லெவலில் பண்ணுறவங்க வந்து லார்ஜ் லெவலில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எது வந்தாலும் அங்கே மணி தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. தப்பி நம்ம வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தோம், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி இதோட கிளாஸ் முடியுது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கிளாஸ் ரூமில் தட் மீன் ஆஃப்லைன் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School. Curriculum Parkram. I love my school. SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Knowledge forever, love forever.
Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.